விஜய் ரசிகர்களின் ஆல் டைம் ஃபேவரட்டான சச்சின் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ள மதுரையில் உள்ள திரையரங்கில் ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான மேலும் தகவல்களை செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் வழங்கிட கேட்கலாம். ஜான் கிறிஸ்டோபர், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. கடந்த 2005ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டில் வெளியான விஜயின் சச்சின் திரைப்படம் அப்போதே வெளியாகி நல்ல வரவேற்பை ரசிகர் மத்தியில் பெற்றுள்ளது. அந்த படம் விஜய் ரசிகர் மனதில் தனியாக ஒரு இடத்தை பிடித்துள்ளது. இந்நிலையில் இந்த படம் ரீரிலீஸ் செய்யப்படும் என படத்தின் தயாரிப்பாளர் கலைப்புலி தானோ அண்மையில் அறிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று 20 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சச்சின் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் இன்று திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ள மதுரையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட திரையரங்கில் திரைப்படம் வெளியாகியுள்ளது. காலை 9 மணிக்கு முதல் காட்சியானது வெளியிடப்பட்டது. இந்நிலையில் அதிகாலை முதலே மதுரை அனுப்பனடி பகுதியில் உள்ள திரையரங்கில் விஜய் ரசிகர்கள் வெகுவாக திரண்டு அங்கு ஆரவாரம் செய்து விஜயின் கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்து கோஷங்களை எழுப்பியும் பட்டாசுகளை வெடித்தும் தங்களது மகிழ்ச்சியை என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ் வெளிப்படுத்தினர். குறிப்பாக மதுரை அனுப்பனடி பகுதியில் 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் வந்த விஜய் ரசிகர்கள் அங்கு சாலையை மறித்து போக்குவரத்துக்கு சில இடையூறுகளையும் ஏற்படுத்தினர். அரசியலில் பிரவேசம் எடுத்திருக்கும் விஜய் சமூக பொறுப்புடன் தனது ரசிகர்களை நடந்து கொள்ள வேண்டும் எனவும் சிலர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அரசியலில் முழுவீச்சில் இறங்க உள்ள விஜயின் 2026ஆம் ஆண்டு பொங்கலுக்கு தனது கடைசி படமான ஜனநாயகம் வெளியாக உள்ளது. அதற்கு அடுத்து அவர் படம் நடிக்க மாட்டார் என அறிவித்திருந்தார். அந்த தகவலானது அவர்கள் ரசிகர் மத்தியிலே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பிரபல தயாரிப்பாளர்களும் விஜய் நடித்த படங்கள் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்து ரீரிலீஸ் செய்யப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது கில்லி படத்தை தொடர்ந்து இந்த படமும் 20 வருடங்களுக்கு பிறகு ரீரிலீஸ் செய்யப்பட்டுள்ளது. இது விஜய் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் ஒட்டுமொத்த திரைத்துறை ரசிகர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சின்ன வயதில் விஜயை காண்பவர்கள் தற்போது மீண்டும் ஆர்வமுடன் விஜயை திரையில் காண திரையரங்கில் படத்தை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி ஜான் கிறிஸ்டோபர்.